ஹாய் வீவர்ஸ், நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. நம்ம மாயா வந்து சாருவோட டெட் பாடியை மறுபடியும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த வக்கீலும் சொல்கிறாரு, இதெல்லாம் எப்படி மாயா மறுபடியும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு ஒத்துக்குவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது மாயா சொல்கிறாங்க, ஆமாம் சார், கண்டிப்பாக ஒத்துப்பாங்க. ஏன்னா அவங்க பழைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுத்ததில் எல்லாமே போய் தான். சாரு வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டான் தான் அதில் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக அவள் தற்கொலை பண்ணிக்கலை, அவளை யாரோ கொலை பண்ணிட்டு தான் அப்புறம் தூக்கில் தொங்க போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டால் அந்த வக்கீலும், சரி மாயா, நீங்கள் சொல்கிற மாதிரியே மறுபடியும் சாருவோட உடம்பை போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க கிட்டலாம் உத்தரவு கேட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. மறுபடியும் சாருவோட டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க. சாருவோட டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு வந்த டாக்டர் வந்து வெளியில் மாயா கிட்டேயும் வக்கீல்கிட்டையும் பயங்கர அதிர்ச்சியான நியூஸை சொல்கிறாங்க. நீங்கள் சொன்னது கரெக்டு தான், இந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கல, இந்த பொண்ணை யாரோ தண்ணியில் முக்கி தான் ஃபஸ்ட்டு சாகடிச்சிருக்காங்க, அதுக்கப்புறமா தான் தூக்கில் தொங்க போட்டிருக்காங்க, யாரோ ஃபோர்ஸ் பண்ணி தான் அந்த பொண்ணை சாகடிச்சிருக்காங்க அப்படிங்கிற உண்மையெல்லாம் சொல்லிடுறாரு. இதெல்லாம் கேட்டதுமே மாயாவும் அந்த வக்கீலும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. நான் தான் சொன்னல சார், கண்டிப்பாக இது வந்து மர்டர் தான், கண்டிப்பாக சூசைட் கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி மாயா சொல்லிட்டு அங்கே இருக்கிற ரிப்போர்ட்டெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. இந்த சைடு நம்ம மாயா வந்து ரிப்போர்ட் எல்லாத்தையுமே முத்துச்செல்வன் அப்படின்ற புது போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட சப்மிட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் சார், எங்களுக்கு சாருவோட மரணத்தில் சந்தேகம் இருக்குது. கண்டிப்பாக சாரு வந்து தற்கொலை பண்ணிக்கிற ஆளே கிடையாது. ஏன்னா எங்கள் பெரியப்பா அவளுக்கு வாக்கு தான் கொடுத்தாங்க, நீ ஆசைப்பட்ட மாதிரி சீனுக்கும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்ததுக்கு அப்புறமும் அவள் எப்படி தற்கொலை பண்ணிக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் அவளோட புடவெல்லாம் ஈரமாக இருந்துச்சு, நாங்கள் சந்தேகப்பட்ட மாதிரியே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் அப்படி தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்துச்செல்வன் கிட்ட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை காட்டுறாங்க. முத்துச்செல்வனும் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு, நீங்கள் சொன்னது கரெக்டு தான், யாரோ ஃபோர்ஸ் பண்ணி தான் சாருவல் தண்ணியில் முக்கி சாகடிச்சிருக்காங்க, இந்த ஒரு எவிடன்ஸ் போதும், யார் குற்றவாளின்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துச்செல்வன் வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்காக கிளம்புறாங்க. இந்த சைடு நம்ம மாயா கிட்ட முத்துச்செல்வன் ஒரு கேள்வி கேட்குறாங்க. மாயா, நீங்கள் உண்மையை சொல்லுங்கள், சாருவோட மரணத்தில் மர்மம் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்ச நீங்கள் சாருவோட மரணத்துக்கு காரணமாக இருக்கிறவங்களையும் உங்களுக்கு தெரியும், யார் மேலே உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள், நான் அதுபடியே நடக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட மாயா சொல்கிறாங்க, ஆமாம் சார், நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு 2 பேர் மேலே சந்தேகம் இருக்குது. ஒன்று புவனா, இன்னொன்று பசுபதி. அவங்க 2 பேரை தவிர இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு வேறு யாராலையும் முடியாது. எங்கள் பெரியப்பாவை அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம முத்துச்செல்வன் வந்து கேட்குறாரு, சரி, உங்கள் பெரியப்பாவுக்கும் அந்த புவனா ஃபேமிலிக்கும் அப்படி என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது மாயா சொல்கிறாங்க, புவனாவை தான் அவர் ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணுறதா இருந்தார். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை மீறி எங்கள் பெரியம்மா ஜானகி கழுத்தில் அவங்க தாலி கட்டிட்டாங்க. அதனால புவனா ரகுராம் தன்னை ஏமாத்திட்டதா இத்தனை வருஷமாக ரகுராமை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலேருந்தே புவனால தான் பெரியப்பாவுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கோயில் நகை திருட்டு போச்சுன்னு சொல்லிட்டு எங்கள் பெரியம்மா மேலே பழிய போட்டாங்க. அதனால ஊர் மக்கள் முன்னாடி எங்கள் பெரியம்மா காலில் விழுந்து புவனாவை மன்னிப்பு கேட்க சொன்னாங்க. அந்த அசிங்கம் அவமானம் தாங்க முடியாமல் தான் எனக்கு என்னமோ புவனா இந்த மாதிரி கொலை பண்ணிவிட்டு அந்த கொலைப்பழியை எங்கள் பெரியப்பா மேலே போட்டுட்டான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது முத்துச்செல்வன் சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த புவனாவை தான் நம்ம ஃபஸ்ட்டு விசாரிக்கணும். நம்ம விசாரிக்கிற விதத்தில் விசாரித்தா கண்டிப்பாக அவங்க கிட்ட இருந்து உண்மைகள் நிறைய வெளியில் வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. புவனாவுக்கும் பசுபதிக்கும் இங்கே இல்லை. ஏன்னா மாயா வந்து மறுபடியும் சாருவோட டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண வச்சுட்டாங்க. ஏன்னா அந்த டெட் பாடியை எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கடைசி நேரத்தில் தடுத்து நிறுத்தி எப்படியோ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ புவனாவுக்கு வயிற்றில் புளியை கரைச்சிக்கிட்டு இருக்கோம். என்னடா இது, மாயா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காளே, நம்ம எப்படி இதுலேருந்து தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷனில் இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து முத்துச்செல்வன் புவனாவை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புவனா வீட்டுக்கு வராங்க. முத்துச்செல்வன் வரதை பார்த்துட்டு இங்கே புவனேஸ்வரி பசுபதி ஆடி போய் நிற்கிறாங்க. அப்போது மகாலிங்கம் வந்து புவனேஸ்வரியை பார்க்குறாங்க. எதுக்காக போலீஸை பார்த்ததுமே நீங்கள் ஒரு மாதிரி ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது புவனா சொல்கிறாங்க, மாயா இந்த கேஸை திசை திருப்ப பார்க்குறான்னு நினைக்கிறேன், அதனால தான் போலீஸ் எல்லாம் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது மகாலிங்கத்தை பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் எதுக்கு சார் இவங்க கூட இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மகாலிங்கம் சொல்கிறாங்க, நான் இவங்க கூட தான் எப்போயுமே ஒன்றா இருப்பேன் அப்படின்றாங்க. அதுக்கு புவனா சொல்கிறாங்க, ஆமாம் சார், இவர் வந்து எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி, அதனால தான் இவர் எங்கள் வீட்டில் எப்போவுமே இருப்பார், ஏதாவது பிரச்சனைனா நாங்கள் கலந்து பேசிப்போம், இப்போ அதில் என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது முத்துச்செல்வன் சொல்கிறாங்க, இல்லை, நாங்கள் சாருவோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்தோம், அதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த சாருவை யாரோ திட்டம் போட்டு தான் கொலை பண்ணியிருக்காங்க. சாருவை ஃபோர்ஸ் பண்ணி தண்ணியில் முக்கி சாவடிச்சது மட்டும் இல்லாமல் அவங்கள தூக்கலையும் தொங்க விட்டுருக்காங்க. அதுவும் சாரு கையில் இருந்து நாங்கள் இந்த பிரேஸ்லெட் எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது புவனா சொல்கிறாங்க, சார் இதெல்லாம் எதுக்கு சார் எங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் யாரோ தெரியாமல் மாற்றி எழுதியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி
சொல்ல இதை கேட்ட முத்துச்செல்வன் சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் கண்டிப்பாக இருக்காது, ஒரு வேளை சாருவை கொலை பண்ணது நீங்களாக கூட இருக்கலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது புவனாக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்ன சார் சொல்கிறீங்க? நான் சாருவை கொலை பண்ணனா? நான் சாருவை என் பொண்ணு மாதிரி பார்த்துட்டு இருந்தேன், அவளை எதுக்காக நான் கொலை பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த பிரேஸ்லெட்டை காமிச்சு கேட்குறாங்க, இந்த பிரேஸ்லெட் யாரோடதுன்னு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது போனா சொல்கிறாங்க, எனக்கு என்ன சார் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு அந்த அதிகாரி சொல்கிறாங்க, இது வேறு யாரோடதும் இல்லை, உங்கள் வீட்டு பையன் கார்த்தியோடது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது கேட்டதுமே பசுபதி சொல்கிறாங்க, அது எப்படி சார் என் பையனோடதுன்னு நீங்கள் சொல்லலாம், என் பையன் மட்டும் தான் பிரேஸ்லெட் போடுவானா, இந்த ஊரில் வேறு யாருமே போட மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ முத்துச்செல்வன் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், முதற்கட்ட விசாரணையில் நீங்கள் தான் அந்த கொலை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றது எங்களுக்கு தெக்க தெளிவாக தெரியுது, ஆனால் இன்னும் நாங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது மகாலிங்கம் சொல்கிறாங்க, என்ன சார் இந்த மாயா உங்களையும் குழப்பி விட்டாலா, இந்த கேஸை திசை திருப்பி விட்டாலா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அப்போது முத்துச்செல்வன் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் மகாலிங்கம், நீங்கள் வந்து உண்மை என்னன்னு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ரகுராம் வந்து சாருவுக்கு வாக்கு தானே கொடுத்தாங்க, ரகுராம் கொலை பண்ணுற அளவுக்குலாம் போக மாட்டார், ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் உங்கள் பொண்ணை யாரும் ஃபோர்ஸ் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்கன்னு தான் வந்திருக்கு, இதுலேருந்தே உங்களுக்கு புரியலையா, உங்கள் பொண்ணை யாரும் கொலை தான் பண்ணியிருக்காங்க, அவங்க தற்கொலை பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நம்ம மகாலிங்கம் வந்து எதையுமே கேட்குற மாதிரி தெரியல, எனக்கு தெரியும் சார், இந்த மாயா தான் உங்ககிட்ட ஒன்று கிடக்கும்னா சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ முத்துச்செல்வன் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சார், உங்கள் பேச்செல்லாம் நாங்கள் கேட்குற மாதிரி இல்லை, எங்களுக்கு சந்தேகம் வந்துட்டா நாங்கள் உங்களை கூட விசாரிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ மகாலிங்கம் சொல்கிறாங்க, சார் என்னோட பொண்ணு சார், என்னோட பொண்ணை எப்படி நானே கொலை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது முத்துச்செல்வன் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் கொலை பண்ணீங்கன்னு நான் சொல்ல வரலை, ஆனால் நீங்கள் கொலை பண்ணவங்களோட கூட்டணி வச்சுருக்கீங்கன்னு தான் நான் சொல்ல வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது போனா வந்து லிங்கத்தை பார்க்குறாங்க. அப்போ லிங்கத்துக்கும் லைட்டாக சந்தேகம் வருது, ஒருவேளை இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு போனா சொல்கிறாங்க, சார் நீங்கள் வந்து வேலை முடிஞ்சிருச்சுல, நீங்கள் கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டால் அந்த அதிகாரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் புவனா, இப்போ வந்து நான் உங்களை விசாரிக்க தான் செய்கிறேன், ஆனால் நாளைக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் ஏதாவது எங்கள் கைக்கு கிடச்சிச்சின்னா நாங்கள் அவங்கள அரெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை கேட்டதுமே மகாலிங்கத்துக்கு ஒன்றுமே புரியல, என்னது இது, இவர் வேற இப்படி வந்து சொல்லிக்கிட்டு போகிறாரு. சாரு கவலைப்படாதம்மா, உன்னோட சாவுக்கு காரணமானவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மகாலிங்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால நம்ம புவனேஸ்வரிக்கு அப்படியே ஒரு மாதிரி படப்படன்னு வருது. கண்டிப்பாக நம்ம மகாலிங்கத்துக்கு புவனா தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவரே சும்மா விட மாட்டார். இந்த சைடு நம்ம புவனா வந்து பசுபதி கிட்ட சொல்கிறாங்க, என்னன்னா மாயா இப்படிலாம் பண்ணுவா, நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலையே, அவள் ரொம்ப எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கா, இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம விஷயம்லாம் வெளியில் வந்துச்சுன்னா அப்புறம் நம்ம இந்த ஊரில் தலை காட்டி நடக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு பசுபதி சொல்கிறாங்க, இங்கே பாரு புவனா, நம்ம கொஞ்சம் அமைதியாக தான் இருந்தாகணும், என்ன நடக்குது நம்மளும் பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம், இந்த கொலையை ரகுராம் சீனு 2 பேரும் தான் சேர்ந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே நம்ம திருப்பி விட்டுருவோம், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ புதுசாக வந்த அந்த அதிகாரி நம்ம புவனா தான் இந்த கொலையை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. இனிமேட்டு நம்ம புவனா பசுபதியால் தப்பிக்கவே முடியாது. நம்ம மாயா சொன்ன மாதிரி ரகுராம் சீனு 2 பேருமே தப்பு பண்ணல, சாரு வந்து புவனா தான் கொலை பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டா அப்படிங்கிறத நிரூபித்து ரகுராம் சீனு 2 பேருமே வெளியில் கொண்டு வந்துடுவாங்க. நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.